ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம கொஞ்சம் நியூ ஃபிஷ்ஷஸ் வந்து இன்றைக்கி வாங்கியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி டே 29. இன்றைக்கி கொஞ்சம் நியூ ஃபிஷ்ஷஸ் வந்து வாங்கியிருக்கோம். வாங்க என்னென்ன ஃபிஷ்ஷஸ் வாங்கியிருக்கோன்னு பார்ப்போம். ஒன்று வந்து நமக்காக வாங்கியிருக்கோம், இன்னொன்று வந்து நம்ம பிரதருக்காக வாங்கியிருக்கோம். அதான் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம பிரதருக்கானதும் நமக்கானதையும் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் நம்ம பிரதருக்கானதை பார்த்துருவோம். நம்ம பிரதருக்கு வந்து ஒரு பிளாக் வித் ரெட் கோய் வந்து ஒரு கோய் வாங்கியிருக்கோம். இது வந்து டெக்ஸிடோ கப்பின்னு சொல்லுவாங்க. பிளாக் வித் பிளாக்கில் இருக்கும். உங்களுக்கு பாருங்கள், கோய் கப்பி தான் இது, பக்கா கோய் கப்பி. ஃபுல்லாக லோடோடு இருக்குது. நம்ம பிரதர்கிட்ட போனால் கன்ஃபார்ம் குட்டி விட்டுரும். நம்ம பிரதர்கிட்ட போகிற நம்மள்ட்ட தான் இருக்கும். நம்மள்ட்டே குட்டி விட்டுட்டுனா அந்த குட்டியை பிரதர்கிட்ட கொடுத்துட வேண்டியதான். இல்லை ஃபுல்லாக குட்டிங்க மிக்ஸ் ஆகிட்டுனா ஒன்றும் செய்ய முடியாது, நம்ம தான் வச்சாகணும். ஃபீமேல் மட்டும் நம்ம பிரதர்கிட்ட கொடுத்துருவோம். இப்போதைக்கு குட்டி விடுற மாதிரி தெரில, இன்னும் 1 வீக் ஆர் 2 வீக்ஸ் ஆகும். நம்ம பிரதர்கிட்ட கொடுக்கும்போது தான் குட்டி விடணும்னு நினைக்கிறேன். அவன்கிட்ட போய் குட்டி விட்டாலும் நான் வந்து கன்ஃபார்ம் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நமக்காக வாங்கின ஃபிஷ்ஷை வந்து பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்காக வாங்கின ஃபிஷ்ஷு, பியூர் ஒயிட்டு, ஃபீமேல் மட்டும் தான் வாங்கினோம், மேல் வந்து வாங்கலை. எதுக்காக வாங்கலைன்னா, நம்ம வந்து ஒயிட் வந்து இப்போ ப்ரீடிங் பண்ண நம்ம வந்து தாட்லேயே இல்லை, யோசிக்கவே இல்லை. நான் திடீர்னு அக்வாரியம் போகும்போது இந்த ஃபிஷ் வந்து ஃபுல் லோடோடு இருந்துச்சு. இன்றைக்கி சாயங்காலம் நாளைக்கு வந்து குட்டி போடுற ஸ்டேஜில் இருந்துச்சு. சரி, எடுத்துகிட்டு வந்து நம்ம வீட்டில் விட்டால் குட்டி போட்டுச்சுன்னா அந்த குட்டியை வளர்த்து நம்ம வந்து சேல் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்தில் வாங்கிட்டு வந்தேன். அதுபோக இன்னொரு விஷயத்துக்காக வாங்கிட்டு வந்தேன். என்னதுன்னா, நம்ம வந்து ஒரு வீடியோ பார்த்தேன் யூடியூப்பில். என்னென்னா, மேலே இல்லாமல் வந்து ஃபீமேலால் 2 தடவை வந்து குட்டி போட முடியும்னு சொல்லியிருந்தாங்க. அதான் சரி, அதையும் டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோன்னு சொல்லிட்டு நம்ம வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். இதை வந்து நம்ம தனியாக வைப்போம், மற்ற எந்த மேல்குள்ளையும் ப்ரீடிங் விடாமல் தனியாக வச்சு பார்ப்போம் குட்டியை விடுதா இல்லையான்ட்டு. அதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போதைக்கு இந்த 2 ஃபீமேல் வந்து வாங்கிட்டு வந்திருக்கு. இதில் வந்து ஒரு இந்த ஃபீமேல் வந்து எனக்கு வந்து 35 ரூபா, இந்த ஃபீமேல் வந்து 70 ரூபா. இப்போ இந்த 2 ஃபீமேலுமே நம்மள்ட்ட தான் இருக்குது. நம்ம தான் அமௌண்ட்டு போட்டு வாங்கியிருக்கோம், அதனால் நம்ம தான் கணக்கு எழுதணும். மொத்தமாக எவ்வளோ வந்து ஃபிஷ்ஷஸ்க்கு வந்து செலவு பண்ணியிருக்கான்னு நீங்கள் கேட்கீங்க. அதுவும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து வர வீடியோஸில் வந்து உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இதோட இன்றைக்கான வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது உடனே கமெண்ட்ஸ்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.